ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து ஃபோர்த் செமஸ்டருக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையுமே இன் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியோட சிலபஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து செகண்ட் பேப்பரை வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அப்படின்ற இந்த செகண்ட் பேப்பரை தான் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஏன் அப்படி இதை இப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு லெசனை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ஓவரால் ஒரு ஐடியாவோடு படித்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்தே அதை படிக்கிறப்ப வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து ஃபீல் ஆகும், ஓகேவா? ஏன்னா சில டாபிக்ஸ்லாம் வந்து சில பேப்பர்லாம் வந்து ஒரு இது இல்லாமல் நம்ம ஒரு ஐடியாவே இல்லாமல் படிக்கிறப்ப எதை எடுத்து படித்தாலுமே வந்து ரொம்ப வேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து சிலபஸில் வந்து என்ன இருக்குது, சிலபஸோடைய கான்செப்ட் என்ன, இப்போ நாலேஜ் அண்ட் கரிக்குலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 5 இது இருக்குது, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பராக வந்து இந்த செமஸ்டரில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூனிட் 1 வந்து நாலேஜ் அண்ட் நோயிங், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து நாலேஜ்னால் என்ன, ஓகேவா? அதை பற்றி தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கைண்ட்ஸ் இருக்கும், டைப்ஸ் இருக்கும், அது எல்லாமே தனித்தனி 10 மார்க்காக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவர் எல்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மினிமம் எனி 2 டைப்ஸ் 3 கைண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா கூட 5 மார்க்ஸில் வந்து மிங்கிள் பண்ணி, அதாவது எனி 1 எனி 2 அப்படி கூட மென்ஷன் பண்ணி கேட்கலாம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா அதில் வந்து ஆத்தரைஸ்டு நாலேஜ் இருக்குது, ஓகேவா? ரேஷ்னல் நாலேஜ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆத்தரைஸ்டுனா ஒரு விஷயங்களை வந்து ஆத்தரைஸ்டாக வச்சுருப்பாங்க. ஒரு சிலது ரேஷ்னல் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தேட் வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்போம். இது டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா அப்ரியாரி அண்ட் அப்போஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும், ஓகேவா? அப்ரியாரி அப்படின்னா நம்ம அனுபவபூர்வமாக வந்து சில விஷயங்களை கற்றுக்கிற ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அது நம்ம வந்து இன் ஜென்ரலாக வந்து புக் எடுத்து எதையுமே வச்சு படிக்காமல் நம்ம வந்து இயற்கை பூர்வமாக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளாவே சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் நாலேஜ். இன்னும் சில விஷயங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பண்ணி பார்த்து அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுருந்துருப்போம், ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சன் வந்து ஈஸ்டில் ரைஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அது என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு ப்ரூஃபோடு இருக்கிறதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் நாலேஜ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து என்னென்னா இதில் வந்து டைப்ஸ் பற்றி படிப்போம், கைண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு 10 மார்க்காக கேட்குறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் அடுத்து என்ன முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, டைமென்ஷன் ஆஃப் காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஓகேவா? இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க், ஓகேவா? இது கட்டாயம் கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அப்படின்னா என்னென்ன மாதிரி டைமென்ஷன்ஸில் வந்து ஒரு நாலேஜை வந்து நம்ம வந்து காக்னேட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து தூண்டு வைக்கிறது, ஓகேவா? இதில் வந்து பேசிக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வச்சு தான் வந்து இது எந்த டைமென்ஷன் ஆஃப் நாலேஜை வந்து எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸ்பிளைன் அப்படின்றது வந்து ஒரு டைமென்ஷனாக இருக்கலாம், இல்லை லேபிள் அப்படின்றது வந்து ஒரு டைமென்ஷனாக. இப்போ வந்து ஃபேக்சுவல் அப்படின்னா வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கும், அந்த ஃபேக்டை வந்து என்ன செய்யணும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து இந்த ஃபேக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து ஃபேக்சுவல் நாலேஜில் வரும். இதே இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து கான்செப்டில் வரும். ஏன்னா வந்து கிளாசிஃபிகேஷன்றது வந்து ஒரு கான்செப்ட் பேசிஸில் இருக்கும். அப்போ வந்து இது என்ன அப்படின்னா கான்செப்சுவல் டைமென்ஷனில் வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது பேசிக்காக வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸுன்றது வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்கலாம். பேசிக்காக வந்து கொஸ்டினில் உள்ள மெயின் வார்த்தைகள் நம்ம நிறையா கொஸ்டினில் பார்த்துருப்போம்ல, எக்ஸ்பிளைன், டிஸ்கஸ், டிஃப்ரென்ஷியேட், கிளாசிஃபிகேஷன், பிரின்சிபல், சம்மரைஸ், டிஸ்கஸ், இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டினரி டேர்ம்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸில் ஒன்றா வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ், ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வந்து நம்ம இன் டீட்டெயில்டாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 1 by 1 பார்க்கலாம். மற்றபடி இந்த யூட்டிலிட்டி தியரி ஆஃப் ட்ரூத், சிமாண்டிக் தியரி இது எல்லாமே வந்து சின்ன சின்ன 5 மார்க்ஸ் தான் வரும். இதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெயினான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த டைப்ஸ், கைண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மார்க்காக கேட்பாங்க. இல்லாட்டி ஏதாவது எனி 2 வந்து 5
மார்க்ஸில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரி கட்டாயம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அது வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் யூனிட் பார்க்கலாம், மீனிங், நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஓகேவா? ஸோ கரிக்குலம் அப்படின்றதுனா என்னது, ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் வந்து எப்படி வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றதான் வந்து என்ன அப்படின்னா கரிக்குலம்ன்றது. ஓகேவா? ஸோ பேசிக்காக அதை பற்றி நம்ம பார்க்குறது தான் இந்த லெசன். ஓகேவா? இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரிக்குலம்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? கரிக்குலத்தை வந்து எதுக்காக டெவலப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கரிக்குலமில் வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய கரிக்குலமில் வந்து சேஞ்சஸ் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரிக்குலமை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான கரிக்குலமை வந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இந்த டெவலப் பண்ணுறதுக்குன்னே வந்து சில பிரின்சிபல்ஸ் இருக்கும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களுக்காக வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா கரிக்குலத்தை வந்து டெவலப் பண்ணக்கூடாது, எந்தெந்த முறையில் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஓகேவா? சப்ஜெக்ட் சென்டர், லேர்னர்ஸ் சென்டர் அண்ட் ப்ராப்ளம் சென்டர். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம படித்தது தான். சப்ஜெக்ட் சென்டர் அப்படின்னா வந்து பாடத்தையே வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மையப்படுத்தி ஒரு கரிக்குலம் வந்து அமைக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ லேர்னர் சென்டர்ன்றது வந்து பிள்ளைங்களை வந்து மையப்படுத்தி. ஓகேவா? ஸோ இந்த மூணுலேயுமே வந்து 1 மார்க்கில் கூட கேட்பாங்க, எது பெஸ்ட்டு கரிக்குலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லேர்னர் சென்டர் கரிக்குலம் தான். ஓகேவா? ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலம்ன்றது வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து ஒரு கரிக்குலம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்புறமேட்டுக்கு அலைன்மெண்ட், இந்த கரிக்குலம் எல்லாம் என்ன மாதிரி ஆர்டரில் வந்து அலைன் பண்ணலாம், எதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், எதை செகண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அலைன்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். தென் தேர்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா கரிக்குலம் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரிக்குலம்னா நம்ம வந்து என்னன்னு வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா படிச்சிட்டோம். ஓகேவா? எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் படிச்சிட்டோம். இப்போ இந்த யூனிட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கரிக்குலத்தை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு கரிக்குலம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியான கரிக்குலம் நம்ம வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், அதுக்கு வந்து எப்படிப்பட்ட சோர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தேவைப்படலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த டைமென்ஷன்ஸில் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸாக வந்து என்னென்னா போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுல்ல, நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் 3 டேர்ம் படிப்போம், திரும்ப அந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு 3 டேர்மையும் சேர்த்து எக்ஸாம் வந்து எழுதுவோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னா வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஹரிசாண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ காலேஜஸ்லலாம் ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதுகிறோம். இப்போ இங்கே ஸ்கூலில் வந்து டேர்ம் 1னா அந்த டேர்ம் 1க்கு மட்டும்தான் அதை படிப்போம், டேர்ம் 2க்கு வேறு படிப்போம், டேர்ம் 3க்கு அதில் வந்து ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. குறிப்பிட்ட டாப்பிக்கை ஒரு 3 லெசன் அந்த டேர்முக்கு படிப்போம், அடுத்த சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு 3 லெசன் அடுத்த டேர்முக்கு படிப்போம். இது வந்து என்ன அப்படின்னா ஹாரிசாண்டல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 1 by 1 இந்த லெசன்ஸில் வந்து என்ன பார்க்கலாம்னா டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 4th யூனிட் என்ன அப்படின்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கரிக்குலமை வந்து டெவலப் பண்ணிட்டோம். ஓகேவா? அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அதுக்கான மாடல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் இந்த யூனிட் வந்து பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதே மாதிரி டாபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை படிக்கணும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மாடலில் வந்து ஓஆர்சி மாடல் அண்ட் எல்ஓசி மாடல் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஆனால் இதை வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா லாஸ்ட் இயரில் 10 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ 5th யூனிட் பார்க்கலாம், கரிக்குலம் எவாலுவேஷன் அண்ட் சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ ஒரு கரிக்குலத்தை வந்து இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த கரிக்குலமை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு இல்லை சொசைட்டிக்கு வந்து பயன்பட்டிருக்கு ஓகே அப்படின்றத வந்து நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, இதில் ஏதாவது இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணுமா, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து என்ன செய்கிறது தான் அப்படின்றதுனா இந்த 5th யூனிட். ஓகேவா? இதுக்குமே வந்து டெய்லர் அப்ஜெக்டிவ் சென்டர்டு எவாலுவேஷன்
எவாலுவேஷன் இருக்குது. எந்த மாதிரி வந்து எவாலுவேட் பண்ணணும் ஒரு பர்ஃபெக்ட் கரிக்குலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தான் என்ன அப்படின்னா இந்த 5th யூனிட். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா நாலேஜ்னால் என்ன, கரிக்குலம்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கரிக்குலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதில் என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் யூனிட்டில் வந்து ஒரு கரிக்குலமை வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த கரிக்குலத்தோடைய டெவலப்மெண்ட்டு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ 4th யூனிட்டில் வந்து இந்த கரிக்குலத்தை 3rd யூனிட்டில் வந்து இந்த கரிக்குலத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம டிசைன் பண்ண கரிக்குலத்தை வந்து 3rd யூனிட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண கரிக்குலத்தை வந்து 4th யூனிட்டில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒவ்வொன்றா வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த கரிக்குலம் அண்ட் நாலேஜ் இதை சுற்றி தான் என்ன அப்படின்னா இந்த ஃபுல் யூனிட்டுமே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பேப்பரை வந்து நம்ம நல்லா படிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.